இப்ப நம்ம எல்லாத்துக்குமே வந்து ஒரு விர்ச்சுவலைசேஷன் பத்தி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும். டேட்டா சென்டர் பத்தி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும். நம்ம லாஸ்ட் செஷன் பார்த்துருந்தீங்க அப்படின்னா. இப்ப ஹைப்பர்வைசர்னா என்ன? அதுல இருக்க டைப்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். நேத்து கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருந்தாலே ஹைப்பர்வைசருங்க அப்படிங்கிறது வந்து ஓரளவு புரிஞ்சிருக்கும். பட் அகைன் ஐ எம் சொல்றேன் நானு வாட் இஸ் ஹைப்பர்வைசர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டேட்டா சென்டர் இருக்கும். ஸோ டேட்டா சென்டர்ல இந்த மாதிரி பிசிக்கல் மெஷின்ஸ் இருக்கும். விச் மீன்ஸ் பிசிக்கல் ஹார்ட்வேர்ஸ். டெல், ஹெச்பி, சிஸ்கோ இந்த மாதிரி மல்டிபிள் ஹார்ட்வேர் வெண்டாஸோட சர்வர்ஸ் இருக்கும். ரேக் சர்வரா இருக்கும் அல்லது பிளேட் சர்வரா இருக்கும். வாட் எவர் இட் இஸ். சரி, ரேக் சர்வர், பிளேட் சர்வரா இருக்கும். உங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கீங்களா? ஓ சாரி, ஷேர் பண்ணலையோ? நல்லா இன்டிமேட் பண்ணீங்க. நான் ஷேர் பண்ணா பண்ணிக்கிட்டு இருக்கேன். யா, ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா? எஸ். ஸோ இந்த மாதிரி பிசிக்கல் ஹார்ட்வேர்ஸ் இருக்கும். அந்த பிசிக்கல் ஹார்ட்வேர்ல வந்துட்டு நம்ம ESX இன்ஸ்டால் பண்றோம். ஸோ இந்த பிசிக்கல் ஹார்ட்வேர்ல ESX இன்ஸ்டால் பண்ணா this is called as a hypervisor. ஹைப்பர்வைசர். இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து அடிக்கடி இந்த வேர்டை வந்து யூஸ் பண்ணுவோம். ஹைப்பர்வைசர் என்னாச்சு, நம்ம இந்த காமனா சொல்லுவோம். வாட் இஸ் ஹைப்பர், இந்த ஹைப்பர்வைசர் பார் என்னன்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ உங்களுக்கு புரியாம இருக்கக்கூடாது. HYPER வைசர், ஹைப்பர்வைசர். இதே பிசிக்கல் ஹார்ட்வேர்ல நான் வந்து ஒரு விண்டோஸ் OS இன்ஸ்டால் பண்றேன், விண்டோஸ் சர்வர் இன்ஸ்டால் பண்றேன் அப்படின்னா திஸ் இஸ் கால்டு விண்டோஸ் சர்வர், பிசிக்கல் விண்டோஸ் சர்வர். இதை வந்து நம்ம வந்து பிசிக்கல் விண்டோஸ் சர்வர் சொல்லுவோம். இதே இதுல ஒரு லினக்ஸ் OS இன்ஸ்டால் பண்ணா பிசிக்கல் லினக்ஸ் சர்வர்னு சொல்லுவோம். அதே ஹார்ட்வேர்ல நான் ஒரு ESX இன்ஸ்டால் பண்ணா தட் இஸ் கால்டு ஹைப்பர்வைசர். இதே ஹார்ட்வேர்ல நான் ஒரு ஹைப்பர்வி இன்ஸ்டால் பண்றேன். ஸோ ஹைப்பர்வி என்ன அப்படின்னா, ஹைப்பர்வி அப்படிங்கிறது ஹைப்பர்வி அப்படிங்கிறது மைக்ரோசாஃப்டோட ப்ராடக்ட். ESX அப்படிங்கிறது VMwareோட ப்ராடக்ட். VMwareோட ப்ராடக்ட் வந்து ESXi. நம்ம இதில் தான் ஒர்க் பண்ணுவோம். மைக்ரோசாஃப்டோட ப்ராடக்ட் வந்து ஹைப்பர்வி. தென் சிட்ரிக்ஸோட ப்ராடக்ட் வந்து Zen சர்வர். அப்ப இது எல்லாமே ஹைப்பர்வைசர் தான். ஓகே, அப்ப நீங்க எந்த ஹைப்பர்வைசர்ல வேலை பார்க்குறீங்க? உங்க கம்பெனில என்ன ஹைப்பர்வைசர் இருக்கு அப்படின்னு சொன்னா ESXi தான். நம்மளோட ஹைப்பர்வைசர் வந்து ESXi தான். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளோட ஹைப்பர்வைசர் வந்து ESXi ஹைப்பர்வைசர். சிட்ரிக்ஸ் இருக்குது, Zen சர்வர் இருக்குது, நியூட்டானிக்ஸ் இருக்குது. பட் இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்றது இல்லை, நம்ம படிக்கிறது இல்லை. நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண போறது வந்து இந்த ESXi ஹைப்பர்வைசர். இந்த ESXi நம்ம we will call it as a host. ESXi is nothing but a host. நோட் பண்ணிக்கோங்க. ESXi நம்ம சொல்லுவோம் அல்லது ஹோஸ்ட்னு சொல்லுவோம். இந்த வார்த்தை அடிக்கடி உங்க ப்ரொடக்ஷன்ல நீங்க யூஸ் பண்ணுவீங்க. அந்த ஹோஸ்ட் என்னாச்சுன்னு பாரு, அந்த ஹோஸ்ட் நாட் ரெஸ்பாண்டிங்ல இருக்கு பாரு, அந்த ஹோஸ்ட்டை வந்து அப்டேட் பண்ணு, அந்த ஹோஸ்ட்ல வந்து விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணு. ஹோஸ்ட்ங்கிற வார்த்தை தான் ESXi அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்றதை விட நம்ம அதிகமா இந்த ஹோஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையை தான் யூஸ் பண்ணுவோம். இந்த ஹோஸ்ட் அப்படின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, இதுலதான் நம்ம விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்றோம், அதனால ஹோஸ்ட்னு சொல்றோம். இந்த ஹைப்பர்வைசர்ல தான் நம்ம VMs வந்து ப்ரொவிஷன் பண்றோம், இல்லை டெப்ளாய் பண்றோம். இந்த வேர்டெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க. VM ப்ரொவிஷனிங். ஸோ ஒரு பிசிக்கல் ஹார்ட்வேர் இருக்குது. அந்த பிசிக்கல் ஹார்ட்வேர்ல ESX இன்ஸ்டால் பண்றேன். இட் வில் ஆக்ட் as a ஹைப்பர்வைசர். தென் அந்த ஹைப்பர்வைசர் மூலமா நான் என்ன பண்ணுவேன், VM வந்து ப்ரொவிஷன் பண்ணுவேன். ஆர் VM டெப்ளாய் பண்ணுவேன்.
நோட் பண்ணிக்கோங்க. இந்த வேற நான் இப்ப சொன்ன எல்லா வேலையும் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்படி புரியுதோ அப்படி நோட் பண்ணிக்க. இங்கிலீஷ்ல எழுதுனா இங்கிலீஷ்ல எழுதிக்கோங்க, தமிழ்ல எழுதுனா தமிழ்ல எழுதிக்கோங்க, இந்த டயக்ராம் போனா டயக்ராம் போட்டுக்கோங்க. பட் ஹவெவர் இட் இஸ் நோட்ஸ் எடுத்துக்கணும். கைஸ் நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், எல்லாருக்கிட்ட நோட்ஸ் இருக்கணும். சரிங்களா? எப்படி ஸ்கூல் காலேஜ்ல ஒரு நோட்ஸ் எடுக்கிறீங்களோ அதே மாதிரி நீங்க நினைக்கலாம் நம்ம ரொம்ப ஓல்டர் டேக்கு போறோம் அப்படின்னு நினைக்கலாம். அப்படி கிடையாது. நோட்ஸ் எடுத்தீங்கன்னா அதை விட ஹெல்ப் பண்றது வேற எதுவுமே கிடையாது. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேனோ இல்லையோ, நோட்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நாளைக்கே நீங்க ஒரு இன்டர்வியூ போறீங்க, அப்ப இந்த நோட்ஸ் எடுத்து பாக்குறீங்கன்னா நீங்க எதையுமே ரெஃபர் பண்ண வேண்டாம், நான் கொடுத்த நோட்ஸை மட்டும் ரெஃபர் பண்ணுங்க. மேபி இதை நீங்க வந்து ஒரு லேப்டாப்ல டைப் பண்ணி வச்சுக்கலாம், இல்ல ஒரு கைப்பட உங்க நோட்ஸா எழுதிக்கலாம். பட் ஹவெவர் இட் இஸ், ஒரு நோட்ஸ் கையில வச்சிருக்கணும், எடுத்துக்கணும். நீங்க வீட்டுல இருக்கீங்க அப்படின்னா ஒரு நோட் வாங்கிக்கோங்க, ஒரு பென் வாங்கிக்கோங்க. இந்த நோட்ல இந்த பெண்ணை வச்சு எழுதுங்க, டயக்ராமா போடுங்க. நான் என்ன டயக்ராம் போடுறேன் டயக்ராமா போடுங்க. உங்களுக்கு எப்படி புரியுதோ அந்த 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 ஃபார்மேட்ல வச்சுக்கோங்க. அந்த டேட் போட்டு நோட்ஸ் எடுங்க. இல்ல நான் வீட்ல இல்ல, நான் ஆபீஸ்ல தான் இருக்கேன் அப்படின்னா லிசன் பண்ணுங்க. வீட்ல போயிட்டு நான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன்ல, வீடியோவை பார்த்து நோட்ஸ் எடுங்க. சரியா? இல்ல என்னால நோட்ஸ் எடுக்க முடியாது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, மொபைல்ல டைப் பண்ணிக்கோங்க அல்லது லேப்டாப்ல டைப் பண்ணிக்கோங்க. வாட் எவர் டேஸ் நோட்ஸ் ரொம்ப முக்கியம். கடைசி உங்களுக்கு அதுதான் கை கொடுக்கும். அண்ட் ஆல்சோ நான் ஒவ்வொரு கிளாஸ்லயும் அந்த டாபிக்கோட இம்பார்ட்டன்ஸ் சொல்லுவேன். இந்த டாபிக் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக், இதை நீ கண்டிப்பா நோட்ஸ் எடுக்கணும். இந்த டாபிக் வந்து தெரிஞ்சுக்கிட்டா போதும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்ப சொல்ல போற டாபிக் வந்துட்டு இன்டர்வியூல கேட்பாங்க, இந்த டாபிக் வந்து நீங்க ஒர்க் பண்ற இடத்துல அடிக்கடி யூஸ் ஆகும். இந்த மாதிரி நான் சொல்றேன் இல்லையா, அது எல்லாத்துக்குமே நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இப்ப நான் சொல்றப்ப இது இன்டர்வியூ டாபிக் அப்படி சொல்லி ஒரு ஒரு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, அல்லது இன்டர்வியூ டாபிக் எழுதிக்கோங்க. இல்ல டே டு டே ஆக்டிவிட்டிஸ், இப்ப நான் ஒரு டாபிக் எடுக்கிறேன் அப்படின்னா இந்த டாபிக் வந்து டே டு டே ஆக்டிவிட்டிஸ், இது டே டு டே ஆக்டிவிட்டி அப்படின்னு எழுதிக்கோங்க. ஸோ நான் சொல்ற ஒவ்வொரு வேர்டும் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? எதையுமே இக்னோர் பண்ணாதீங்க. ஈச் அண்ட் எவ்ரி வேர்டை வந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி இதுல விஎம்ஆர் அப்படிங்கிற விஎம்ஆரோட ஹைப்பர்வைசர் யாருன்னா இஎஸ்எக்ஸ்ஐ. ஒரு ஹார்ட்வேர் இருக்கு, அந்த ஹார்ட்வேர்ல நம்ம இஎஸ்எக்ஸ் இன்ஸ்டால் பண்ணா இட் வில் ஆக்ட் அஸ் ஹைப்பர்வைசர். அந்த ஹைப்பர்வைசர்ல வந்து நம்ம விஎம் ப்ரொவிஷனிங் பண்ணலாம் அல்லது விஎம் டெப்ளாய் பண்ணலாம். சரியா? இந்த ஹைப்பர்வைசர்ல 2 டைப் இருக்குது. அதை இப்ப நான் வந்து காமிக்க போறேன் உங்களுக்கு. நான் பக்கா ஒன்னு பேர் மெட்டல் ஹைப்பர்வைசர், இன்னொன்னு ஹோஸ்டட் ஹைப்பர்வைசர். நம்ம இப்ப பாத்துக்கிட்டோம் இல்லையா, இது வந்து பேர் மெட்டல் ஹைப்பர்வைசர். நோட் பண்ணிக்கோங்க. இந்த மெத்தட் பேர் வந்து பேர் மெட்டல் ஹைப்பர்வைசர். இப்ப நான் பண்றது ஒரு பிசிக்கல் ஹார்ட்வேர் இருக்கு, அதுல நான் இஎஸ்எக்ஸ் இன்ஸ்டால் பண்றேன். இஎஸ்எக்ஸ் இன்ஸ்டால் பண்ணி அதுல விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்றேன், அதுல விர்ச்சுவல் மிஷின் டெப்ளாய் பண்றேன். திஸ் இஸ் கால்ட் பேர் மெட்டல் ஹைப்பர்வைசர். சரியா? இன்னொரு மெத்தட் இருக்கு, ஹோஸ்டட் ஹைப்பர்வைசர். ஹோஸ்டட் ஹைப்பர்வைசர்லாம் ஒண்ணுமே கிடையாது. இது நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இது எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம லேப்ல மட்டும் யூஸ் பண்ணுவோம். உங்களோட லேப்டாப்ல யூஸ் பண்ணுவீங்க. இப்ப என்னோட லேப்டாப் இருக்குது. என்னோட லேப்டாப்ல நான் விண்டோஸ் ஓஎஸ் போட்டிருக்கேன். சரிங்களா? இதுல விண்டோஸ் 11 இருக்குது. விண்டோஸ் 11 போட்டேன். இந்த லேப்டாப்ல ஓஎஸ் இருக்குது. தென் இதுல வந்துட்டு நான் என்ன பண்றேன், ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்றேன். அந்த அப்ளிகேஷன் பேர் வந்து ஒர்க் ஸ்டேஷன். ஒர்க் ஸ்டேஷன் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்றேன். இந்த அப்ளிகேஷன் மூலமா நான் விஎம் வந்து ப்ரொவிஷன் பண்றேன், விஎம் கிரியேட் பண்றேன். இதுக்கு பேரு ஹோஸ்டட் ஹைப்பர்வைசர். புரியுதா நான் சொல்றது? புரியலன்னா கேளுங்க. இதுக்கு பேர் வந்து ஹோஸ்டட் ஹைப்பர்வைசர். இப்ப என்கிட்ட ஒரு சர்வர் இருக்குது. அந்த சர்வர்ல நான் இஎஸ்எக்ஸ் இன்ஸ்டால் பண்ணி
அதுல நான் விஎம் கிரியேட் பண்ணா அதுக்கு பேரு பேர் மெட்டல் ஹைப்பர்வைசர். என்கிட்ட ஒரு லேப்டாப் இருக்குது, அதுல விண்டோஸ் ஓஎஸ் போட்டிருக்கேன், அதுக்குள்ள ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்றேன், அந்த அப்ளிகேஷன் மூலமா ஒரு விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்றேன், அதுக்கு பேரு ஹோஸ்டட் ஹைப்பர்வைசர். இது எங்க யூஸ் பண்ணுவோம்னா இட்ஸ் ஒன்லி ஃபார் லேப். உங்களோட இந்த லேப்ல நம்ம எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுவோம். சரியா? நெக்ஸ்ட் அப்கமிங் கிளாஸ் ஃபுல்லா இந்த லேப்ல தான் நான் உங்களுக்கு காமிப்பேன். இதுல தான் காமிப்பேன், இதுல விர்ச்சுவல் மிஷின் பண்ணி தான் காமிப்பேன். இது ஒன்லி ஃபார் லேப். ப்ரொடக்ஷன்ல யூஸ் பண்றது எல்லாமே பேர் மெட்டல் ஹைப்பர்வைசர். லேப் உங்களோட ஓன் பர்பஸ்க்காக நீங்க ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க, உங்களுக்கு ஒரு விஎம் தேவைப்படுது அப்படின்னா நீங்க இந்த ஹோஸ்டட் ஹைப்பர்வைசர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ பேர் மெட்டல் ஹைப்பர்வைசர் வந்து டைப் 1 ஹைப்பர்வைசர்னு சொல்லுவோம், ஹோஸ்டட் ஹைப்பர்வைசர் வந்து டைப் 2 ஹைப்பர்வைசர்னு சொல்லுவோம். டைப் 1 அப்படின்னா பேர் மெட்டல், டைப் 2 அப்படின்னா ஹோஸ்டட் ஹைப்பர்வைசர். ஸோ பேர் மெட்டல் பொறுத்த வரைக்கும் என்னென்ன ஹைப்பர்வைசர் இருக்கு? கேவிஎம், அதாவது கேவிஎம் லினக்ஸ் பேஸ்ட் கேவிஎம், சிட்ரிக்ஸ் ஜென் சர்வர், விஎம்ஆர் விஸ்பியர், மைக்ரோசாஃப்ட் ஹைப்பர் வி, அப்புறம் நியூட்டானிக்ஸ். இதெல்லாமே வந்து பேர் மெட்டல் ஹைப்பர்வைசர். நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பேர் மெட்டல் ஹைப்பர்வைசர்னா விஎம்ஆர் விஸ்பியர். விஎம்ஆர் விஸ்பியருக்கு நத்திங் பட் ESXi. இந்த விஎம்ஆர் விஸ்பியருக்குள்ள தான் எல்லாமே வரும். விஎம்ஆர் விஸ்பியரோட ப்ராடக்ட் தான் ESXi. இந்த ESXi வந்து இந்த விஎம்ஆர் விஸ்பியரோட ப்ராடக்ட். சரியா? தென் கேவிஎம் லினக்ஸ் கேவிஎம், மைக்ரோசாஃப்ட் ஹைப்பர் வி, சிட்ரிக்ஸ் ஜென் சர்வர், ஆரக்கிள் விஎம், இவங்க எல்லாமே பேர் மெட்டல் ஹைப்பர்வைசர். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. தென் ஹோஸ்டட் ஹைப்பர்வைசர் யாரெல்லாம் பண்றா அப்படின்னா விஎம்ஆர் ஒர்க் ஸ்டேஷன், ஆரக்கிள் விர்ச்சுவல் பாக்ஸ், இந்த ரெண்டும் தான் நம்ம யூஸ் பண்றோம். விஎம்ஆர் ஒர்க் ஸ்டேஷனும் ஆரக்கிள் விர்ச்சுவல் பாக்ஸும் தான் நம்ம வந்து மெயினா யூஸ் பண்றோம். ஒர்க் ஸ்டேஷன் உங்க லேப்டாப் ஃபார் எக்ஸாம்பிள் யார்கிட்ட லேப்டாப் இருக்குது, யார்கிட்டலாம் வந்து 32 GB லேப்டாப் இருக்குதா உங்கள்கிட்ட? இருக்கு 32 GB இருக்கா உங்கள்கிட்ட? இருக்குங்க. சரி, ஓகே. 32 GB இருந்துச்சுன்னா உங்களோட லேப்டாப்ல நம்மளே வந்து எல்லாமே ப்ராக்டிஸ், நீங்களே எல்லாமே பண்ணிக்கலாம். லைக் சரி, என்னது உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்றதுக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுலேயே நீங்க வந்து ESX இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், விசென்டர் போட்டுக்கலாம், விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணிக்கலாம். 16 GB RAM இருந்தால் சப்போர்ட் பண்ணாது, பெருசா நம்ம பண்ண முடியாது. பட் 32 GB இருந்தா 24 GB ஓகே பண்ணிக்கலாம், ஓரளவு அக்செப்ட் பண்ணும். பட் 32 GB இருந்தா இன்னும் பெட்டரா இருக்கும். 32 GB லேப்டாப் என்ன கான்ஃபிகரேஷன் வச்சிருக்கீங்க பாலா? பிரதர் 32 ஆக்சுவலாக அது 40 GB ரேம் இருக்குதுங்க. 40 GB ரேமு, அது வந்துட்டு i5 ப்ராசஸர், லேட்டஸ்ட். ஓகே, என்ன கான்ஃபிகரேஷன்? ரொம்ப பெரிய கான்ஃபிகரேஷனா சொல்றீங்களே? இல்ல ஆக்சுவலாக வந்துட்டு இது கஸ்டமைஸ் பண்ணி வாங்கினது. இது வந்து லெனோவோல வந்துட்டு இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் இயர் வந்து ஒரு இது போட்டிருந்தாங்க, ஒரு ஆஃபர். இது என்னோட ப்ராக்டிஸ்க்காக நான் வந்துகிட்டு ஒரு கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கிட்டோம். நான் வந்துகிட்டு அதில் நான் உங்ககிட்ட, ஸோ அதனால இந்த கான்ஃபிகரேஷன் அப்படி கிடைச்சது. நல்ல கான்ஃபிகரேஷன். எவ்வளவு ஆச்சு? இது 1,10,000 வந்துச்சு டோட்டலாவே. இது i5 ப்ராசஸர், ஜெனரேஷன் என்ன? என்ன பிரதர்? இது வந்து இது விண்டோஸ் 11 பிரதர், விண்டோஸ் 11 ஜெனரேஷன். இது ப்ராசஸர் ஜெனரேஷன் 11th ஜென் 12th ஜென் அந்த மாதிரி இருக்கும்ல, அப்படியே ஞாபகம் இருக்கா? இந்த ஒரே நிமிஷம் அப்படி லைன்ல இருக்கு, பார்த்து சொல்றேன். 40 GB போட்டுருக்கீங்களா உங்க லேப்டாப்ல? என்ன 40 GB போட்டுருக்கீங்களா உங்க லேப்டாப்ல? ஆமா 40 GB இருக்குதுங்க. சரி, ஓகே. ஆக்சுவலி எனக்கு ஒரு லேப்டாப் தேவைப்படுது. இது எங்க கஸ்டமைஸ் பண்ணி வாங்குனீங்க? ஆன்லைன்லயா இல்ல டைரக்டா போய் ஸ்டோர்லயா? ஆன்லைன்லயே தான். அது வந்துட்டு லெனோவோல வந்துட்டு லாஸ்ட் இயர் வந்து ஒரு இது போட்டிருந்தாங்க, ஒரு ஆஃபர் ஒன்று போட்டிருந்தாங்க. அதுல வந்து நம்மளே வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், நமக்கு என்னென்ன ப்ராசஸர் வேணும், என்ன நமக்கு வந்து எல்லாமே நம்ம ஓன் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் பிரதர். இதுல வந்துட்டு ஸோ அப்படி ஏன்னா எனக்கு வந்துட்டு ஒரு இதுக்கு ப்ராக்டிஸ் தேவைப்பட்டுச்சு. ஸோ எஸ்டிஎம் ப்ராக்டிஸ்க்காக நம்ம தேவைப்பட்டு வச்சுனதுக்காக, அதுக்காக நான் இதை வந்து அப்படியே கஸ்டமைஸ் பண்ணி வாங்கினேன். ஹார்ட் டிஸ்க் எவ்வளவு போட்டிருக்கீங்க? ஹார்ட் டிஸ்க் வந்துகிட்டு இது வந்து 1 TB பிரதர். 1 TB நல்ல கான்ஃபிகரேஷன். உங்க இதுல பக்காவா போடலாம்.
12th ஜென் இன்டெல் ப்ராசஸர் i5 பிரதர் இது வந்து. i5 நல்ல ப்ராசஸரும் நல்ல ரேம் இருக்குது. அப்போ உங்க ஆமா. சூப்பரா போடலாம். இது ஓகே. ஹைப்பர்வைசர் இன்ஸ்டால் பண்ணி ப்ராக்டிஸ் பண்றது பக்காவா இருக்கும். ஓகே. ஓ ஓகேங்க. ஓகே. ஓகே. ஸோ இப்போ லேப்டாப்ல அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணோம், ஒர்க் செஷன் அப்படிங்கிற அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணோம், அதுல நம்ம விஎம் கிரியேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் கால்டு ஹோஸ்டட் ஹைப்பர்வைசர். இதுல உங்களுக்கு டவுட் இருந்தா கேளுங்க. பேர் மெட்டல்னா என்ன? இது வந்து எல்லா இன்டர்வியூலையும் கேட்பாங்க, கேட்டா எல்லா இன்டர்வியூ கேட்க மாட்டாங்க. ஏன்னா ரொம்ப பேசிக்கான கொஸ்டின், இது வந்து ரொம்ப பேசிக்கான கொஸ்டின். இது தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன், இந்த ஹைப்பர்வைசரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக. சரியா? ஓகே. ஸோ எனக்கு ஒரு சின்ன டைப் டவுட் 1 ஸ்லைட் மட்டும் கொஞ்சம் வைங்க. புரிய டைப் 1 டைப் 1 ஸ்லைட் மட்டும் வைங்க. ஓகே. ஸ்கிரீன்ஷாட். ஓகே, थैंक यू. சரி, வேற யாராவது கேட்க வந்தீங்களே? யா ஆக்சுவலா நம்ம இப்போ ES6 யூஸ் பண்ணி ஒரு வெர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்றோம். பட் அந்த வெர்ச்சுவல் மிஷின்ல விண்டோஸ் 11 இல்லைன்னா விண்டோஸ் 10 அந்த மாதிரி ஒரு டெஸ்க்டாப் ஓஎஸ் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்றோம்னு வச்சுக்கலாம். சரி. ஸோ அப்போ வந்து அந்த வெர்ச்சுவல் மிஷின் வந்து டெஸ்க்டாப் அப்படிங்கிற வெர்ச்சுவல் மிஷினா, ஏன்னா நம்ம வந்து வெர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்றோம் அப்படின்னாலே வந்து எந்த ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்துக்கிட்டாலுமே அவங்க வந்து சர்வர் ஓஎஸ் தான் இன்ஸ்டால் பண்ணுவாங்க. அந்த வெர்ச்சுவல் மிஷின் வந்து ஒரு சர்வரா ரியாக்ட் ஆகும். ஓகே. என்னோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, இப்ப நம்ம என்ன ஓஎஸ் இன்ஸ்டால் பண்றோமோ அந்த ஓஎஸ் கேத்தாப்ல அந்த வெர்ச்சுவல் மிஷின் ரியாக்ட் ஆகுமா அப்படிங்கிறது என்னோட கொஸ்டின் ப்ரோ. அப்கோர்ஸ் கண்டிப்பா ஆகும். நான் சொல்லி ஓஎஸ் பேஸ் பண்ணி தான் ஆகும். ஓஎஸ் பேஸ் பண்ணி தான் அந்த வெர்ச்சுவல் மிஷின் ரியாக்ட் ஆகும். கரெக்ட்டா தானே? நீங்க அந்த வெர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்றப்ப அது என்ன ஓஎஸ்னு டிஃபைன் பண்ணுவீங்க. அது விண்டோஸ் ஓஎஸ்ஆ, லினக்ஸ் ஓஎஸ்ஆ? இஃப் விண்டோஸ் ஓஎஸ்ஆ இருந்தா விண்டோஸ்ல விண்டோஸ் 10 விண்டோஸ் 11 அல்லது விண்டோஸ் சர்வர் 2012 விண்டோஸ் சர்வர் 2019 21 டிஃபைன் பண்ணி தான் நம்ம ஓஎஸ் கிரியேட் பண்ணுவோம். ஓகே ஃபைன். ஆக்சுவலா நான் என்ன கேட்க வந்தேன் அப்படின்னா, இப்ப நம்ம வந்து ஒரு சர்வர் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்றோம்னா அந்த வெர்ச்சுவல் மிஷின் சர்வரா ரியாக்ட் ஆகும். இப்போ ஒரு நம்ம டெஸ்க்டாப் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்றோம்னா அந்த வெர்ச்சுவல் மிஷின் டெஸ்க்டாப்பா ரியாக்ட் ஆகுமா அப்படிங்கிறது கொஸ்டின் ப்ரோ. ஆக்சுவலி அதை நம்ம என்ன பண்ணுவோம்னா அதுக்கு பேர் கிளையண்ட் ஓஎஸ் சொல்லுவோம், டெஸ்க்டாப் ஓஎஸ் சொல்ல மாட்டோம். கிளையண்ட் ஓஎஸ். யா, then it will act as a client OS. நீங்க சர்வர் ஒரு கிளையண்ட் நீங்க இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா it will act as a client OS. of course கண்டிப்பா பேஸ்ட் அப்பானே OS தான் வந்து அந்த வெர்ச்சுவல் மிஷின் வந்து ரன் ஆகும். கரெக்ட்டா? ஆமா. ஓகே ஓகே ப்ரோ, தேங்க்ஸ். இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்ககிட்ட வந்து லினக்ஸ் ஓஎஸ் இருக்குது, சென்ட் ஓஎஸ் இருக்குது, ஃபெடோரா இருக்குது, இல்ல என்கிட்ட வந்து எந்த ஓஎஸ் இது இந்த ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அந்த வெர்ச்சுவல் மிஷின்ல. சரிங்களா? எனி அதர் क्वेश्चन? Okay. Then I will jump to next topic.